இதுதான் ரூமோட அவுட்டர் வியூ. பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குல்ல. உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ ஓவரால் இதுதான் ரூமோட வியூ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. படம் ஓகே, கிறிஸ்பியாக இருக்கிறதா சாப்பிட முடியுது. இட்லியும் ஓகே தான். ஒரு 3 o'clock எழுந்து பார்த்தா சுத்தமாக கரண்ட் இல்லை, லைட் இல்லை. ஆக்சுவலாக ரூமில் ஏசி இருக்குது, பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஏசி தேவையில்லை தான். ஃபேன் இருந்தால் வந்து ஓரளவுக்கு அந்த சர்க்குலேஷன் இருக்கும், மேனேஜ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அழகாக 1500 2000 கொடுத்தாலே வந்து ஊரில் ஒரு நல்ல டீசெண்டான ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் வித் நல்ல ஃபுட்டோட. ஸோ அதுதான் இந்த அம்யூனிட்டிஸ்க்கு இந்த காசுக்கு சுத்தமாக வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ நாட் ரெக்கமெண்டட். அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. வண்டி வச்சு என்ன அவங்களும் வரங்க வண்டி அடிச்சு ரோட கட்ட சொல்லி பார்த்து பார்த்து தான் அனுப்புவாங்கப்பா. ஒராபிகா வேலி, ஒராபிகா வேலி. பாபா இல்லைன்னு ஏதோ சொன்ன. ஆயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம சிக்மங்களூரில் இருக்கோங்க. சிக்மங்களூரில் வந்து இந்த ட்ரீபோ அரபிக்கன் வேலியில் தான் வந்து ரூம் போட்டு இருந்தோம். ஸோ ரூம் எப்படி இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ டேரிஃபு எல்லாமே நான் சொல்கிறேன் வாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம். போய் செக்இன் பண்ணிக்கலாம். ரூம்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூம் டூர் பார்த்துக்கலாம். இந்த பால்கனி வியூ வந்து நல்லாயிருக்கு. எல்லாத்த விட இந்த வெளியே இருந்து வர வே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரூம் பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிளான ரூம் தான். ஒரு டேபிள், டிவி யூனிட் இருக்குது. ஸோ ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஒரு கபர்டு இருக்குது. இந்த கெட்டில்லாம் கூட இருக்க மாதிரி தெரியல. பால்கனி இல்லை, விண்டோ வியூ. விண்டோ வியூவில் பெருசாக ஒன்றும் இல்லை, அதுக்கு நம்ம பால்கனிலே பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் காட்டிடுறேன். ஒரு சிம்பிளான ரூம். ஓகே, ஸோ ஓவரால் இதுதான் ரூமோட வியூ. ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கே போகிறதுன்னு அப்படியே பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் பார்த்தோம்னா வந்து எதுவும் ஃபுட்டெல்லாம் இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்களாம். ஸோ அப்படியே பார்க்கலாம். ஹோட்டலுக்கு வர வழியும் ஆம்பியன்ஸ், லொக்கேஷன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதுக்கே அவனுங்க வந்து ஒரு அடல்ட் ஒரு கிட்டுக்கு ஒரு ரூம், இன்னொரு அடல்ட் இன்னொரு கிட்டுக்கு ஒரு ரூம்னு 2 ரூம். ஃபேமிலி வரவங்க தனித்தனியாக தங்கிப்பாங்களாம்மா. அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு முள்ளங்கிரி பீக் போயிருந்தோம். அதோட வீடியோ வந்து நான் தனியாகவே கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிக்மங்களூர் வந்தீங்கன்னா வந்து இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸு. அடுத்தது வேறு என்ன பார்த்தோன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். வெளியில் போயிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா இப்படி தாங்க இருந்தது. பவர் கட்டம் அடிக்கடி ஆகுமா. ஜென்ரேட்டர் கூட ஆன் பண்ணலை. தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டி இப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். நைட் ஃபுல்லாக எப்படி போச்சுன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். குட் மார்னிங் ஆல். Day 2 in Chikmagaluru.
ஸோ மார்னிங் எழுந்தாச்சு, ரூமில் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் ஆயாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொன்னாங்க. போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரூமுக்கு அவுட்டர் வியூ இதுதான். ஆக்சுவலாக நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி என்னன்னு பார்த்துக்கலாம். வெஜ் பிரியாணியா, பிரிஞ்சி மாதிரி ஏதோ இருக்கு. இட்லி, சாம்பார், சட்னி, ரைத்தா. இதுதான் மெனு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வடை ஓகே, கிறிஸ்பியாக இருக்கிறதா சாப்பிட முடியுது. இட்லியும் ஓகே தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே, இட்ஸ் டைம் டு லீவ் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நேற்றுலேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து காமிச்சிருப்பேன், எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக என்ன கேட்டோம்னா வந்து ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல லொக்கேஷன், நல்ல ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் என்ன ஒஸ்ட்டு மெயின்டெனன்ஸு, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ரூம் தான் இருக்குது. ரூமும் வந்து அவங்க இன்னும் நினச்சிருந்தா கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்லா வச்சுருந்துருக்கலாம். ஓகே ரூமு, என்ன சொல்கிறது, மேபி பேச்சுலர்ஸ்க்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. எங்களுக்கு வந்து பெருசாக செட் ஆகலை. இப்போ ரூமை தாண்டி இப்போ நேற்று நாங்கள் வரும்போது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், ப்ராப்பர்ட்டியில் வேறு யாருமே இல்லை. நடுவில் ஒரு டைமு இந்த முல்லையகிரி பீக்குக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு லைட்டு கூட இல்லை, ஃபுல்லாக வந்து பவர் ஆஃப். இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்றதே வந்து தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வந்து இது கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொன்ன பிறகு அவங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி கொடுத்தாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் சரியா லைட்டெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோம். நைட்டு வரும்போது பார்த்தா எங்கள் கூட இன்னொரு வேனில் வந்து கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓகே. பட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறது, ரூமுக்கு வந்தால் ஒரு கெட்டில் கிடையாது, ஒரு டீ காஃபி அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் கிடையாது, ஈவன் வாட்டர் பாட்டில் கூட இல்லை. நாங்களாம் கேட்ட பிறகு தான் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் சோப், டாய்லெட்ரிஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் கேட்டால் கொடுக்குறாங்க. டவல் அந்த மாதிரி எல்லாமே அம்யூனிட்டிஸு அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூம் தான் தராங்க, வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் புக் பண்ணியிருந்தோம். சரி, இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு பெருசாக வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ எப்படியும் நம்ம வெளியில் தான் சுற்றிட்டு வரோம், நைட்டு ஜஸ்ட்டு தூங்க தானே போகிறோம், பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். இன்னொரு திங் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிட்டு வந்துட்டோம், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நாங்கள் இங்கே வந்து இருந்திருக்கவே மாட்டோம். பசங்களுக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலாக கேம்ப் ஃபயர் செட்டப்லாம் கூட இருக்குது, பட் அதுவுமே எதுவும் அவங்க பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கும் வந்து எங்கள் அதிலெல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட்டு நைட்டு தங்கிட்டு போனால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. போன வருஷமாக 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் கூர்குக்கு போனோம், அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்டே பண்ணியிருப்போம். அதுவும் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அது வெறும் ஒரு ரொம்ப இன்டீரியரில் போச்சு. அந்த வேவே ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பிடிக்கல. அன்றைக்கும் வந்து பே பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த ட்ரீ போன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து இருந்துட்டு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். உங்களுக்கு எந்த அம்யூனிட்டிஸும் வேணாம், ஜஸ்ட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட ஆக்சுவலாக ஆமாம் ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற டேரிஃப் பாருங்கள், 2861 ருபீஸு. நீங்கள் அழகாக 1500 2000 கொடுத்தாலே வந்து ஊரில் ஒரு நல்ல டீசெண்டான ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் வித் நல்ல ஃபுட்டோட. ஸோ அதுதான், இந்த அம்யூனிட்டிஸ்க்கு இந்த காசுக்கு சுத்தமாக வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ நாட் ரெக்கமெண்டட். அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ.
இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி தூங்கிட்டோம். எக்ஸ்ட்ரா பெட்டு, அந்த என்ன சொல்கிறது, கிங் சைஸ் பெட்டு தான் நான் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து 4 பேரும் எக்ஸ்ட்ரா பெட் கேட்கலான்னு போனார். வெறும் மேட்ரஸ் மட்டும்தான் கீழே போட்டு படுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அதுக்குமே வந்து 800 சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரூமுக்கு ஆல்ரெடி 2900 கொடுக்கறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. ஸோ இன்னொரு 800 பே பண்ண வேணான்னு தான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம். திடீர்னு ஒரு 3 o'clock எழுந்து பார்த்தா சுத்தமாக கரண்ட் இல்லை, லைட் இல்லை. ஆக்சுவலாக ரூமில் ஏசி இருக்குது. பட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஏசி தேவையில்லை தான். ஃபேன் இருந்தால் வந்து ஓரளவுக்கு அந்த சர்க்குலேஷன் இருக்கும், மேனேஜ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பசங்களும் வந்து டிஸ்டர்ப் ஆகி எழுந்துட்டாங்க. அப்புறமா இவர் போய் அந்த பசங்களை வந்து கூப்பிடுறாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக அது மெயின்டைன் பண்ணுறது 2 பசங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்கள போய் கூப்பிடுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னோ எங்களுக்கு தெரியல. ஃபோனுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே ஒர்க் ஆகல. அவங்கள நாங்கள் கான்டாக்டும் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இங்கே ரொம்ப இல்லாததுனால அதையும் நாங்கள் வாங்கி வச்சுக்கல, கான்டாக்ட் நம்பரு. சரின்னு அப்புறம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 6 o'clock வந்து மறுபடியும் அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாங்க. இது யூஸ்வலாக இங்கே நடக்கும் போல். ஆக்சுவலாக நான் வந்து புக் பண்ணிட்ட பிறகு தான் நான் ரிவ்யூஸில் இதெல்லாம் பார்த்தேனே. ஃப்ரீக்வெண்ட் வந்து கரண்ட் போயிடும், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டீ காஃபி கூட கிடைக்காது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இங்கே வந்து கிச்சன் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து வெளியே எங்கேருந்தோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஃபுட்டு சொல்ல மறந்துட்டு காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்களே. இட்லி, சாம்பார், சட்னி, ஒரு புலாவா, ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி, ரைத்தா, அவ்வளோதான். டேஸ்ட்டு ஓகே தான், சூப்பருன்னெல்லாம் சொல்ல முடியாது, ஓகே. பட்டு சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வராதிங்க, அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிக்மங்களூரில் சுற்றி பார்க்குற அதர் பிளேசஸ்ஸு, சென்னை டு சிக்மங்களூர் ட்ராவல் வீடியோ எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. இந்த இதை பார்த்து தான் ஏமாந்துட்டோம், இந்த வழியெல்லாம் பார்த்து தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல அம்யூனிட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லியிருப்பேன். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். என்ஜாயே பண்ண முடியல ஆக்சுவலாக எங்களால்.